எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தாராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் என்பது உண்மை. எத்தனையோ வேளைகளிலே நாம் துன்பத்திலே இருந்த போதும், மனிதர்களால் மனம் அடிந்து கிடந்த போதும் கூட நம்மை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி பலப்படுத்தி எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறாரே. அந்த நல்ல தேவனுக்கு கூட, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை கைகளிலே ஏந்தி கொண்டு உம்மை தொழுகிறதே அல்லாமல் வேறொன்றை நாங்கள் செய்தாலும் அது நீர் எங்கள் மீது வைத்த அன்பிற்கு ஈடாகுமோ? எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாட்களிலும் கூட நமக்கு நன்மை செய்த தேவனுக்கு வெறும் நன்றி என்றோ இல்லாவிட்டால் கண்ணீரை மாத்திரம் அவருடைய சமூகத்திலே வைத்து வடித்து விட்டு போகிறவர்களாக அல்ல, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, நாம் அனுபவித்திருக்கிற இந்த ரட்சிப்பை எத்தனையோ ஜனங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே. நேசரை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே உண்டு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னும் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதே. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்கிற சத்தம் இந்த நாட்களிலே உங்கள் காதுகளிலே துணித்துக் கொண்டிருக்குமே. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்திற்காக, அவருடைய அழைப்பிற்காக உங்களையே நீங்கள் அர்ப்பணிப்பதை தவிர, அவர் உங்களுக்காக சிந்தின ரத்தத்திற்கு வேறொன்றை கொடுத்தாலும் அது ஈடாகாது. ஆண்டவரே, எங்களை நாங்கள் உமக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்மை அறியாத ஜனங்களுக்கு உம்மை பற்றி சொல்லுவதற்காகவே நாங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோமே. அர்ப்பணிப்புள்ள இருதயத்தோடு கூட எத்தனை நாட்கள் அவருடைய அழைப்பை அல்ல தட்டி இருப்போம். அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்த போதும் கூட தாமதித்துக் கொண்டிருந்தோமே. ஆனால் தாமதித்துக் கொண்டிருக்கிற நேரம் இதுவல்ல பிரியமானவர்களே. எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருக்காக வைராக்கியமாய், கர்த்தருக்காக அர்ப்பணிப்புள்ள இருதயத்தோடு கூட எழும்புகிற வாலிபர்கள் இந்த நாட்களிலே தேவை. அந்த சிலுவையை கூட சுமந்து கர்த்தரின் பின்னே நாம் போவோமா? ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து கொண்டிருக்கிறாரே. தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய் என் ஜனங்கள் என்று அவருடைய இருதயம் தாகம் கொண்டிருக்கிறது. சிலுவையை சுமந்து கொண்டு நம்மை நாமே வெறுத்து அவரை பின்பற்றி, ஆண்டவரே, பின் செல்வோர் யார்? சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார்? கரங்களை உயர்த்தி வறுமையோ, பசியோ, துன்பமோ, நாசமோ,
வார்த்தையானது நம்மை நோக்கி எத்தனை முறை வந்தும் கூட அந்த விண்ணின் வார்த்தைக்கு, அந்த பரம அழைப்பிற்கு நம்மை நாமே ஒப்புக்கொடாமல் இருந்திருப்போமே ஆகிய இந்த வேளையிலே முழுமையான அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே, என்னை உமக்கு முழுமையுமாக அர்ப்பணிக்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு காட்ட நான் விரும்புகிறேன் அப்பா. அந்த பரம அழைப்பிற்கு, அந்த பரம தரிசனத்திற்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவள் என்று எங்களை அழைத்தீரே, அந்த அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரம் உள்ளவர்களாக கடைசி வரையிலும் நடப்போம் ஆண்டவரே. இயேசுவே, ஓ thank you Lord. ஆண்டவரே, இந்த மண்ணின் வாழ்க்கை ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். விண்ணின் வார்த்தைக்கு, விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்று அழைத்தீர், உண்மை உள்ளவன் என்று அழைத்தீரே. அந்த விண்ணின் வார்த்தைக்கு, அந்த பரம அழைப்பிற்கு எங்களை நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை யோசனைகள் இருக்கும் போது எங்களை மாத்திரம் அழைத்தீரே. மீண்டுமாய் சொல்லுவோமா, விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்று அழைத்தீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை தருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். மரித்துக் கொண்டிருக்கிற உலகத்திற்காக மரிக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களை தேடிக் கொண்டிருக்கிறீரே. எங்களை தருகிறோம். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்று அழைத்தீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்று அழைத்தீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா, ஆண்டவரே thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தெய்வமே, ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாம். எங்களுடைய வாழ்க்கையின் துன்பத்திலும் இன்பத்திலும் மரணத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எதுவாயிருந்தாலும் நீரே எல்லாம் ஆண்டவரே. நீரே எல்லாம் அப்பா. எங்களை யார் மறந்தாலும் நீரே எங்களுக்கு எல்லாமானவராயிருக்கிறீர். எங்களுடைய எல்லா நேரங்களிலும், எல்லா பாடுகளின் நேரங்களிலும், சந்தோஷத்தின் நேரங்களிலும் எங்களுக்கு பலன் கொடுக்கிற நீரே எங்களுக்கு எல்லாமாயிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் சொல்லுவோமா, நீரே எல்லாம். நீரே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. நீரே எல்லாம் இயேசுவே.
சமூகத்திலே எத்தனையோ பேர் உம்மை சுற்றிலும் வணங்கி கொண்டிருக்கிற எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, Thank you, Lord. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியானாலும் தோல்வியானாலும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் வெற்றிக்கு மாத்திரம் உம்மை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, எல்லாவற்றிலும் உம்மையே பின்பற்றுகிறவர்களாய், உம்மையே ஆராதிக்கிறவர்களாய். வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன் ஆண்டவரே, நான் உம்மை பின்தொடர வேண்டும் என்று என் இருதயத்திலே தீர்மானித்திருக்கிறேன் ஆண்டவரே. எது வந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவுக்காக நான் பின்தொடர்வேன். எல்லாவற்றையும் விட்டு மீண்டுமாய் கூட சொல்லுவோம், பின்தொடர்வேன், 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 பின்தொடர்வேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ பின்தொடர்வேன் இயேசுவை. சொல்லுவோமா? நன்மையோ தீமையோ ஆண்டவரே, நன்மையானாலும் தீமையானாலும் எது வந்தாலும் எது நேரிட்டாலும் நாங்கள் உம்மையே பின்தொடர்வோம் ஆண்டவரே. மீண்டும் சொல்லுவோம், நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. கிருபையின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு நேரமா எங்கள் ஆராதனையில் பிரியப்பட்டீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் ரட்சகர் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.